கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் வீணான வார்த்தைகளா, அல்லது சத்தியமுள்ள வார்த்தைகளா, அல்லது வேத வார்த்தைகளா, எதை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத வீண் வார்த்தைகள் பேசும்போது நாம் பாவம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் வீணான வார்த்தைகளுக்கு விலகி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று. பிரியமானவர்களே, அதிகமான சொற்கள், தேவையில்லாத சொற்கள் பேசும்போது அதனாலே பாவம் வருகிறது. பாவம் வரும்போது நம்முடைய குடும்பங்களிலே நன்மைகள் வராது, ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை பேசினாலும், மற்றவர்களை பற்றி புறம் கூறினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வராது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நன்மையான வார்த்தைகளே, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளே நாம் பேச வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது, புறங்கூறுவது, பொய்யான வார்த்தைகள், கபடமான வார்த்தைகள், வஞ்சகமான வார்த்தைகள், சூதுள்ள வார்த்தைகள், வீணான வார்த்தைகளை பேசி தங்களுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தின்படி வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வீணான வார்த்தைகளுக்கு விலகி வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவிலே நாம் எதை பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறோம், நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்று. பிரியமானவர்களே, பொய்யான வார்த்தைகளை பேசும்போது, உண்மையற்ற வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே நம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்பொழுது, வீண் வார்த்தைகளை பேசும் பொழுது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்தும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே தீட்டுள்ளதாக மாறாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை நம் தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாய், எப்பொழுதுமே மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறோமா? நம்முடைய உதடுகளினாலே தேவனை துதிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா? அல்லது வீண் வார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கிறோமா? பொய்யான வார்த்தைகள் பேசுகிறோமா? மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசுகிறோமா? மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறோமா, புறங்கூறுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசும்போது, பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசும்போது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலே, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நாட்களை காண வேண்டுமென்றால் பொல்லாப்பான காரியங்களுக்கு நம்முடைய நாவை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். கபடத்துக்கு நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொல்லாத காரியங்களை விட்டு நீங்கி நன்மை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய ஆயுளை கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்கி நன்மை செய்வோம், சமாதானத்தை தேடுவோம், அதையே பின்தொடர்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே பேசுவோம். வீண் வார்த்தைகளுக்கு விலகி நம்முடைய நாவை காத்துக்கொள்வோம். பொய்யான வார்த்தைகளுக்கு விலகி உண்மையான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வோம். நாவானது நெருப்பு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவிலே தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி நம்முடைய சரீரம் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் வீணான வார்த்தைகளுக்கு விலகி உண்மையான வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே துதிக்கிறோம். அப்பா, பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோடு கூட எங்களை பாதுகாத்தவரே, அதற்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்கியிருக்கட்டும். இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் முற்றிலுமாக இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், தீமைகள், நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இந்த இரவு நேரத்திலும் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்தபடி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்படி ரத்த கோட்டைகளே வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி கிருபையினால் நிரப்புங்க, இப்படி நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு எங்களுடைய நாவுக்கு காவல் வைங்க. இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நன்மையான வார்த்தைகளை பேச, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து உண்மையுள்ள வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த வழியிலே எங்களை நடத்துங்க, நீதியின் வழியிலே நடத்துங்க. பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக வெறுமையாக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.